அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்னு காலு, இன்னொன்னு காரு. ஒரு கட்சி தலைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர், இப்படி இன்னொரு கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 4 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு, அதே மாதிரி காலு, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு, அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. அது டி ப்ரமோட்டு, டெல்லியிலிருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க காலு. இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமினாலே காரும் காலும் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு புரியலையே. அதாங்க வேணுமென்றே திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது, வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மதமில்லாத பேசுறதுதான் சிறுபிள்ளைத்தனம். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். அதைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பார்க்கணும். இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில இன்ன குறைன்னு சொல்றாங்களா? சொல்லவே முடியாது.